மனமிறங்கி கருண வருவாயம்மா ஐந்தெழுத்து ஓரெழுத்தா அருள் புரிய வேணும் அம்மா எட்டெழுத்தை ஓரெழுத்தா இசை மகளே கலைமகளே இசை மகளே கலைமகளே அம்மா என கருண வருவாயம்மா அடியனுக்கு வந்தருள்வா சீதையோட மணவாளா ஸ்ரீராமச்சந்திரனே சிறுவனுக்கு அருள் புரிவாய் கோசலையால் திருமகனே கோதண்டனே ரகுராமா குழந்தைக்கு நீ அருள் புரிவாய் மந்திர முகமலை மாதவன மாரியம்மா மலருக்கு நீ வந்தருள்வாய் கண் கொடுக்க காளியம்மா அதை கருண வேணும் அம்மா மூன்று முகம் கொண்டவளே அந்த முக்குடத்தை ஆண்டவளே முக்கன்னியா முக்குடாரி வந்து அருள் புரிவாய் எந்தாய் நாகம்மா எந்தாய் நாகம்மா எனக்கு அருள வருவாயம்மா எந்தாய் நாகம்மா எந்தாய் நாகம்மா இந்த கம்பளியில் வச்சிருப்போம் ஈஸ்வரியா நம்பிக்கையே எனக்கருள வேணுமம்மா கர்ப்பவில் பிறந்த பிள்ளை சீதாதேவி வளர்த்தவனே செல்ல புள்ள கருப்பசாமி அதை கருள வேணும் ஐயா காட்டு சுடலையா காட்டு சுடலையா மனமதிலே அருள் புரிவாய் சக்தியே பகவதியே சர்க்கார்க்க வேணும் அம்மா சாலை புது வீட்டிற்கோ எந்தாயே சக்கியம்மா எனக்கருள வேணும் அம்மா ஆழ்வா குறிச்சி வீட்டிற்கோ ஐயாவான சுடலையா அடியேனுக்கு வந்தருள்வாய் கடையநல்லூர் வீட்டிற்கோ கட்டழகி பகவதியே அதை கருள வேணும் அம்மா நாளாவெட்டி வீட்டிற்கோ மாயாண்டி சுடலையா மாயாண்டி சுடலையா மதளைக்கு நீ அருள் புரிவாய் சீவல பெரி வீட்டிற்கோ சீவல பெரி சுடலையா சிந்தைக்கு நீ அருள் புரிவாய் தங்கர சுடலையா அடியேனுக்கு வந்தருள்வோ குச்சாரம் வீட்டிற்கோ குச்சார நாதையா குறை தீர்க்க வேணும் ஐயா ஆண்டிப்பட்டி வீட்டிற்கோ பனையடி அன்பு ஐயா பாலனுக்கு அருள் புரிவாய் வெற்றிவேல் சாத்தாவே வெற்றிவேல் சாத்தாவே
வெற்றிக்கு அருள்வாய் அறியாத கலைகளெல்லாம் அறியும்படி அருள்வாய் தெரியாத கலைகளெல்லாம் எங்க தெச்சனாமுதி ஐயா தெரியும்படி அருள்வாய் அம்பிகை சத்தியம்மா அம்பிகை சத்தியம்மா என் சங்கதிக்கு அருள்வாய் மாறி மாறி பிறந்தவளாம் மாயன் தங்கை மாரியம்மா மதளுக்கு நீ வந்தருள்வாய் முப்புறத்து தன்னதியில் கோட்டை போட்டு ஆண்டவளாம் எம்பெருமான் தங்கையம்மா எம்பெருமான் தங்கையம்மா எனக்கு அருள வேணுமம்மா பள்ளிக்கூடம் தான் அறிவே பாடலியா நாளை தன்னில் படிக்க வைத்தார் அம்மா அப்பா ஏழறிவு எடுத்தறிவே ஏழில் உள்ளவன் ஏறிவே ஏழறியா நாளை தன்னில் எழுத வைத்தார் என்று அறியாத நாளையிலா அறியாத நாளையிலா எனக்கு விவரம் செய்தார் என்று அறியாத சாமி 5 நல்ல வயதிலே அறியாத பிராயத்திலே அறிவுகளை கற்று தந்தோ அம்மா அப்பாவை நாம் கற்று தந்த வாத்தியாரை கனவிலையும் மறப்பதில்லை சொல்லி தந்த வாத்தியாரை சொற்பதத்தில் மறப்பதில்லை நான் ஒரு நாள் மறந்தாலோ நான் ஒரு நாள் மறப்பதில்லை அம்மா நெஞ்சொரு நாள் மறந்தாலோ நினைவொரு நாள் மறப்பதில்லை குருவிருக்கும் தந்தைய நோக்கி கூட்டாங்காலம் நீட்ட மாட்டேன் அண்ணன் உன்ன மறந்தாலோ அண்ணன் உன்ன மறந்தாலோ அண்ணாவிய மறப்பதில்லை கற்று தந்த வாத்தியாரை அண்ணாவி கொடுத்தவர்தான் யாரு என்று பார்த்தோமா தென்றல் தவிந்தோடோ இந்த தென்காசி மாவட்டத்தில் சீரநல்லூர் நகரிலோ அந்த சீமை எல்லாம் விளம்பற்ற மாடசாமி நாமம் வச்ச மாடசாமி நாமம் வச்ச மாடசாமி சாமி கற்று தந்த வாத்தியாரே அண்ணாவி கொடுத்தவர்தான் யாரு என்று பார்த்தோமா அங்க பச்சை கிளி பறந்தோடோ அந்த பண்பொழி மாநகரத்திலே
பருவமழை பொழித்தாலோ அந்த பங்கோடி நகர் பொழித்தாலே ஆடாத தெய்வங்களோ சாமி ஆடிடும் அவர் படித்தாமி பேசாத தெய்வங்களோ பேசிடும் அவர் படித்தாமி கல்லாக இருந்த வீடோ கண்ணுருட்டி பார்க்கும் ஐயா கண்ணுருட்டி பார்க்கும் ஐயா அண்ணாவை குருபவர்கள் மாரியம்மன் நாம வச்ச மாரியம்மன் நாம வச்ச மாரியம்மன் தந்த வாத்தியாரை அண்ணாவி ஜாவி என்று பார்ப்போமா இந்த தென்காசி மாவட்டத்தில் அகிலம் எல்லாம் வேறுபட்ட அந்த அரியபுரம் நகரில் வாழோ தெய்வங்களோ ஆடிடும் அவர் படித்தார் பேசாத தெய்வங்களோ பேசிடும் அவர் படித்தார் செந்தில் குமாராம் பெற்ற செந்தில் குமாராம் பெற்ற செந்தில் குமார் செந்தில் குமாராம் செந்தில் குமாராம் கத்து தந்த வாக்கியாரை அவர் அண்ணாவி இந்த தென்காசி மாவட்டத்தில் அந்த அரியபுரம் நகரில் வாழோ சீமை எல்லாம் வேறும் பெற்ற அந்த சீதாராமன் நாமம் பெற்ற அந்த சீதாராமன் நாமம் பெற்ற அண்ணாவி சீதாராமன் புரவர்களோ வந்த சபையோர்க்கெல்லாம் இனி வரப்போகும் பெரியோர்க்கெல்லாம் அம்மா கூடியிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் இனி கூட போகும் சபையோர்க்கெல்லாம் நாங்கள் வணக்கம் செய்தோம் 6 பேரோ பாடுகிற பாட்டரிலே சொற்குறைகள் இருந்துட்டாலும் குழந்தை போல என்ன வேணும் நாங்கள் சொல்லுகிற சொல்லரிலே சிறிது விலை இருந்துட்டாலும் பாலம் போல என்ன வேணும் முன் சொல் பின்னே வந்துட்டாலும் இல்லை பின் சொல் முன்னே வந்துட்டாலும் தெரிந்து நான் பாடிட்டாலோ இல்லை தெரியாமல் பாடிட்டாலோ அறிந்து நான் பாடிட்டாலோ இல்லை அறியாமல் பாடிட்டாலோ தாயை 6 வேளை 100 தோற்றம் 6 வேளை 100 தோற்றம் அடியனை ஆதரிக்க வேண்டுமையா பெரியோர்களே ஆயி வேலை நல்ல வேலை அம்மாயே அம்பிகேய கருமேனியே அருகி முருகி பிறந்ததாலே அருமேனி அம்பிகையா ஈஸ்வரியா அம்பிகையா ஓடியா எம்பெருமா தங்கையவ ஆடி வார பாடி வார ஆடி போட்டு வார நாடு சுத்தி
கடல்களையும் படைத்தான். ஆமா, கடல்களையும் எல்லாத்தையும் சிவபெருமான் தான் படைச்சிருக்காரு. ஆமா, அது மட்டுமல்லாமல் சரி, கல்லுக்குள் இருக்கும் தேரையும் படைத்து, தேரையும் சிவபெருமான் தான் படைச்சிருக்காரு. கற்பைக்குள் வாழும் சிசுவையும் படைத்து, ஆமா, சிசுவையும் சிவபெருமான் தான் படைச்சிருக்காரு. ஆமா, முட்டைக்குள் இருக்கும் குஞ்சியையும், இப்ப குஞ்சியையும், ஆமா,
சரி. சிறிய உயிர் சிற்றெரும்பு முதல் ஆமா எறும்புல இருந்து டைனோசர் வரை சிவபெருமான் தான் படைச்சிருக்காரு. சின்ன உயிர் சிற்றெரும்பு முதல் பெரிய உயிர் என்ன அப்படின்னா யானை. ஏப்பா யானை? மத யானை கூட்டங்கள் வரை, பெரிய உயிர் மத யானை கூட்டங்கள் வரை என்ன செஞ்சாரு அப்படின்னா சரி சிவபெருமான் படைத்தார். ஆமா எறும்புல இருந்து யானை வரைக்கும் சிவபெருமான் தான் படைச்சிருக்காரு. அப்படி படைத்த மனுக்கள் எல்லாம் பட்டினி இல்லாமல் படி இழக்க வேண்டுமென்று என் கருக்கண்ணனாகப்பட்ட சிவபெருமான் ஆதி பராசக்தியிடம் படியரிசியை வாங்கி கொண்டு ஆமா என்ன விதமாக படி இழக்க போகிறார் என்று பார்த்தோமா. சாமி நாளை நல்ல தீனை எடுத்து நாடு எங்கும் படியழந்தார் பெரிய நல்ல தினை எடுத்து உலகமெல்லாம் படியழந்தார் மறக்கா நல்ல தினை எடுத்து மறக்கா நல்ல தினை எடுத்து மாநிலமும் படியழந்தார். படிச்சாதான் சகல தெய்வங்களும் ஆலயத்துக்குள்ள வரும் என்பது ஐதீகம். ஆமா ஆமா அந்த அடிப்படையில சரி நம்ம சாஸ்தாபுரம் லைன் படிச்சிடலாமா? படிச்சிருவோம். சரி. பாதி மதிமான் மழுவும் ஆமோய் கங்கையோடு பாம்பணிந்த ஆமோய் பார்வதியை மனம் புரிந்த ஆமோய் ஆதிசிவன் கலிதமது மோகமாகி ஆமா ஆமா அச்சுதன் எம்பெருமான் இருகரத்தினால் ஏந்த ஆமோய் ஜோதி மணி விளக்கின் ஒளிவு போல் ஆமோய் மேதினில் அமையா அமையா 5 மனிதர்கள் தோளினில் பூநூல் விளங்க ஆமா ஆமா அரிக்கும் சிவனுக்கும் வந்து பிறந்த ஆமா சிவனுக்கும் தான் பிறந்தவர். சரி நாமெல்லாம் சாதாரணமா பாத்துக்கிட்டோம் அப்படின்னா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிறந்திருப்போம். ஆமா ஆமா அப்படித்தானே? ஆமா ஆனா தர்மஞான சாஸ்திராவுடைய வரலாறே வேற. ஆமா அரிக்கும் சிவனுக்குமாக, அதாவது சிவபெருமானுக்கும் பெருமாளுக்கும் ஆமா ஆம்பளைக்கும் பிறந்திருக்காரு. ஆணுக்கும் வலியுகத்தில் வந்து பிறந்த தெய்வம் தான் சாஸ்தா. சரி ஐயா. அந்த அடிப்படையில தான் நம்ம சாஸ்தாவுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா 2 வரி படிக்க போறோம். சரி சரி. மேதினில் ஆமோய் சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் வைகாசி மாசம் புதன்கிழமை சித்திரை பௌர்ணமி. பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தார். ஆமா ஆமா பிறந்தனால கேட்கல. சரியா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் சரி புதன்கிழமை சரி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தார். ஆமா சாஸ்தாவே தான் பிறந்திருக்காரு. ஆமா. அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? தெரியுமா பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். பௌர்ணமி கடக லக்கணத்தில் இந்திரமாகவே அமித யோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றோ ஆதியிலே
அகிலமெல்லாம் காத்திடவே அகிலமெல்லாம் காத்திடவே உன்னால பூநூலாம் உன்னால பூநூலா கொந்தளித்த கால்வலமா பிடித்த கால்வலமா வெள்ளியால பூநூலாம் வெள்ளியால பூநூலா வெண்கலத்தால் ஆடலமா வெண்கலத்தால் கால்வலமா அங்கத்தாலே பூநூலாம் அங்கத்தால பூநூலா அணிவயிற கால்வலமா அங்கத்தால காமலமா ஆனக்கூலி கூட்டத்தோடு ஆனக்கூலி கூட்டத்தோடு ஆலமூடி கூட்டத்தோடு ஐயன் பிறந்தாரே ஐயன் பிறந்தாரே அகிலமெல்லாம் காத்திடவே அகிலமெல்லாம் ஆண்டிடவே சாமி பிறந்தாரே சாமி பிறந்தாரே சங்கடங்கள் போக்கிடவே சங்கிரங்கள் கூட்டிடவே பின்படையா பின்படையா கும்பலையா கும்பலையா ஐயனாச்சு கப்படையா ஐயனாறு காட்டிலையா ஐயனான சாத்தாவுக்கு ஐயனாறு சாஸ்தாவுக்கு சாத்தா பிறந்தாரென்று சாஸ்தா பிறந்தாரென்று ஓடுங்கம்மா ஒரு புலவ ஓடினம்மா ஒரு கொலவ புலவ உன்னான மணிக்கொலவ அப்பா மூணு பேரும் முக்காமுக்க மூணு தேரம் புலவ போடுங்கம்மா ஓடினம்மா மணிக்கொலவ இட்ட மக்களுக்கு ஓடு ஓடி சாத்தா கோழி வரம் கொடுப்பா அவ பார்த்து சொன்னதப்பா அது அவ கொடுத்த பொய்யாது ஐயன் நம்பி வந்த பேர்களுக்கு நம்பி வந்த பேர்களுக்கு பார்த்து சொல்லுவாரா நல்வாழ்க்கை சொல்லுவாரே அப்படியாக இந்த கம்பளிமா நகரிலே ஆமையா ஈஸ்வரி அம்மாவுடைய ஆலயத்திலே தர்மநாத தாத்தாவாகப்பட்டவர் ஆமா ஹரிக்கும் சிவனுக்குமாக பிறந்த ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயர் ஐயப்ப சுவாமியாக ஆமா என் தர்மஞான சாத்தா வந்து பிறந்தாரே சாமி ஆதிவள்ளி கைலாசத்தில் ஆதிவள்ளி கைலாசத்தில் அங்கே ஆணி பொன்னான் முடி துலங்க சாமி யாரெல்லாம் ஆண்டு வாரா அங்கே அரணாரோடு பார்வதியோ சாமி ஆனந்தமாய் ஒருவிருக்க ஐயா இந்திரலோகம் தன்னதிலே அங்கே இந்திரன் சந்திரனா சாமி சூரியரும் ஒருவிருக்க வைகுண்ட லோகத்திலே பச்சமானுல சுமியோ பௌசுடனே கொள்விருக்க அந்த பிரம்மலோகம் தன்னிலே அந்த பிரம்மாவும் ஜலசதியோ பிரியமுடன் கொள்விருக்க கொள்விருக்கும் நாளையிலே முற்கோடி தேவர்களும் 8,000 கோடி ரிஷிமார்களும் அகத்திரராம் கலை கோட்டு மாமுனியா அமர தேவர் முனிவரோ ஆகாயத்தில் சூரியனோ அன்பு கூடி சந்திரனா ஆகாய வாணியோடு ஆகாய வாணியோடு அன்னை கங்காதேவி கொலுவிருந்தா ஆகாய அந்த கங்காதேவி குடியிருப்பா அப்படி கொலுவிருக்கும் ஆலையிலே அந்த கைலாச வாசலிலே சாமி கரை கண்ட பகவானுக்கு சாமி செய்வதோக ரம்பையெல்லாம் நடனம் ஆடுவாளே சாமி ரம்பையவ வருவாளா அவ நடனம் ஆடுவாளே ஊர்வசியா வருவாளா அவ உல்லாசமா பாடுவாளே மேலகையா வருவாளா அம்மா மிருதங்கம் பாடுவாளே ஆதி சரஸ்வதி வருவாளா அம்மா சரஸ்வதி வருவாளா அவன் சங்கீதங்கள் பாடுவாளே சரஸ்வதி வருவாளா சரஸ்வதி ஆண்டவன் தான் பகவானோ 7, 16 ஆதி கைலாச வாசலிலே கரை கொண்ட
கருக்கண்ணனாகப்பட்ட சிவபெருமான் ஆமையா ஆமையா 14 உலகங்களை படைத்தார். ஆமா அந்த உலகத்தை எல்லாத்தையும் ஆதி பகவான் சிவபெருமான் தான் படைச்சிருக்காரு. ஆமா. 14 தாயே வேளையம்மா உனக்கு விளையாட ஏறமம்மா வேலையம்மா ஏ